தங்கப்ல தங்க ஐயோ சிரிக்குதுடி நாயே. குஞ்சுமணி என்னடி தூக்கமா? யோஜி யாரு ஹாய் சொல்லு. நம்ம ட்ரைனிங் அப்படி. என்னது இது? கொண்டா பாலெல்லாம் கீழே கொட்டி போச்சு. குடுடா. சரி அம்மா சொல்ல மாட்டேன் அப்படி. கொண்டா சாரி குடியா. ஐயோ வந்துட்டான்டா 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 வந்துட்டான்டா. செல்ல எடுத்தா உனக்கு சிரிப்பு வந்துடும். குடிடா போலான்டா. என்னடா இங்கனைக்கு இங்கன வந்தாட உனக்கு தண்ணி தாக எடுத்துக்குச்சு. ஆமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பி வந்து பால்வாடி கூட்டிகிட்டு போக போகிறேன். அதை பற்றி நான் vlog இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பால்வாடியில் போய் தம்பி என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்றத பற்றி தான் இந்த vlog நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னைக்கு நான் வந்து பருப்பு சாப்பாடு மாங்காய் பச்சரி தான் வைக்க போகிறேன். பால் வந்து தம்பிக்கு வாங்கின பால் கொஞ்சம் மிச்சம் இருக்குந்தா. தயிர் வந்து நேற்று ஊற்றி வச்சதே அப்படியே இருக்குப்பா, அது புளிச்சிருச்சு. அதனால் அது வேண்டாம், உரமும் ஒரு ஊற்ற வேண்டாம் அப்படின்ட்டு அந்த இதை வந்து நான் டீ போட்டு குடிக்க போகிறேன். ஏன் டீ போட்டு குடிக்க போகிறேன்னா, பிஸ்கட் இருக்குது வாங்கி 3-4 நாள் ஆச்சு. பிஸ்கட் அப்படியே இருக்குது, யாருமே சாப்பிடவே இல்லை. அதனால நம்ம டீயை போட்டு பிஸ்கட்டை தொட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நான் வந்து டீ போட்டு குடிக்கிறேன். இந்த வடசட்டில் வந்து ரேசன் எண்ணெய் வந்து காயுது. ரேசன் எண்ணெய் அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால நான் என்ன மற்றவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ தெரியாது, நான் வந்து அவசரத்துக்கு தான் பேக்கெட் வச்சு அப்படியே இது பண்ணிக்குவேன். மற்றபடி வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னா வடசட்டில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா புளி கொஞ்சோன்னு அப்புறம் முருங்கைக்கீரை அது போட்டு நம்ம வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். டீ தூளே இருக்காது நம்ம வீட்டில். லட்சே யார் இப்ப வீட்டுக்குள்ள இருக்குது? சரி சரி, நான் கூட நீ தான் வந்தியோன்னு நினைச்சிட்டேன். ஜீனி வந்து 2 மாசம் ஆச்சு வாங்கி, அப்படியே இருக்கு. ஏன்னா ஜீனி நம்ம வீட்டுல தீராது, ஜீனிக்கு நம்மளுக்கு வேலையே இல்லை. தம்பிக்கு பால் போட்டு கொடுக்கும்போது கூட கொஞ்சம் ஜீனி தான் போடுவேன். நான் அதிகமாலாம் போட மாட்டேன். ஜீனியே சொல்ல போனா யூஸ் பண்ணக்கூடாது, அதனால கொஞ்சம் தான் போடுவேன். நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எவ்வளவு வேணா போட்டு குடிச்சுக்கலாம். நம்ம என்ன ரெகுலராவா போட்டு குடிக்க போறோம்? எப்பயோ ஒரு நாள் தான் போட போறோம். அதனால நான் ஜீனி அதிகமாக தான் போட்டு குடிப்பேன். அம்மா வந்து வண்டிக்கு போயிட்டாரு, தம்பி வந்து தூங்கிட்டு இருக்காரு. பொறுங்க காமிக்கிறேன் தம்பிய. பெட் வந்து கிழிஞ்சு கிடக்கு, அதுக்கு எதுவும் சொல்லுவீங்க. தூங்குறான்டா. பூவை காமி திரும்ப.
பங்கா ஐயோ சிரிக்குதுடி நாயே. குஞ்சுமணி என்னடி தூக்கமா? யோஜி யாரு ஹாய் சொல்லு. நம்ம ட்ரைனிங் அப்படி. ஹாய் சொல்லு. யோஜி இன்னொரு தடவை ஹாய் சொல்லு. அவா கொடுத்துரு. கண்ணு வெட்டிடுற அத்தைங்களை எல்லாம் பார்த்து. இங்க பாரு அத்தைங்க அத்தை பொண்ணுங்களாம் நிறைய இருக்குடா உனக்கு. அத்தைங்களை பார்த்து கண்ணு வெட்டிடு. ஐயோ 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 அவா கொடுத்துரு. பாய் 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ வாங்கடி வாங்கடி வாங்கடியே. எங்க அப்பா ஒரு வாங்கடியோ. எங்க அப்பா ஒரு வாங்கடியோ. சட்டி போடல. பால் அடி போலாமா? பாய் 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 பாய். ம் 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 இந்த எண்ணெய் கவர் இருக்குல்ல, இந்த எண்ணெய் கவர்லாம் நம்ம தூக்கி போடாமல் அடுப்பு பற்ற வைக்க வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணெய் கவருக்கு நல்லா அடுப்பு ஒரே தீக்குச்சியில் வந்து பற்றிக்கும். மற்ற பிளாஸ்டிக் பேப்பர்லாம் போட்டோன்னு வைங்களே அது வந்து பிடிக்காது, அணைஞ்சு போயிடும். ஆனால் எண்ணெய் கவருக்குலாம் அப்படியே நிற்கும். அதனால தான் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். சீரகம் இல்லைங்க, நேற்று அவங்க வீட்டில் வாங்கிட்டேன். சீரகம் இல்லை, சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்களா, போய் வாங்க. ஏன் எனக்கு வாங்கிட்டு வர தெரியாமையா இருக்கு. காப்பிரைட் கிளைம் வரும், பாட்டை போட்டு இருக்காத. இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். காலையில இருந்து அபசகுனமா ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டே தான். என்ன ஆச்சு எனக்கு? எல்லாமே பொத்து பொத்துன்னு தவறி தவறி விழுகுது. நாளைக்கு மாங்காய் பச்சடி வச்சோம்னா மாங்காய் பழுத்து போயிடும். அரிசியும் பருப்பையும் இப்பதான் ஊற வச்சேன். இந்த அரிசிக்கு வந்து ஊற வச்சோம் அப்படின்னா விளங்க மாட்டேங்குது. அதனால சோத்துக்கு ஒன்றும் நல்லா இல்லை. குக்கரில் வச்சோம் அப்படின்னா ஒட்டிக்குது. அது எப்படின்னா விதை விதையா இருக்கிற மாதிரி, சாப்பாடு விதை விதையா இருக்கிற மாதிரி தெரியுது, உள்ள பார்த்தா கட்டிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி வடிச்சோம் அப்படின்னாலும் கொஞ்சம் பதமா வடிச்சோம்னா தான் சோறு நல்லா இருக்கு, இல்லைன்னா நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு, பருப்பு சாப்பிடுன்றனாலதான் ஊற வைக்கிறேன், இல்லைன்னா அப்படியே கழுவிடுவேன். நம்ம குஞ்சால் குக்கர் சோறுலாம் சாப்பிட மாட்டாரு, நல்லா இருக்காது. நான் ஊட்டினதில்ல, அதனால சாப்பிட மாட்டேன். அப்படியே ஊட்டினாலுமே குக்கர் சோறை கொஞ்சம் எடுத்து அவனுக்கு நல்லா கொலைய வேக வச்சு மசிச்சு அப்படித்தான் ஊட்டிடுவேன். குக்கர் சோறு அவனுக்கு ஊட்ட மாட்டேன். காலையில வச்ச குக்கர் சாப்பாடு சாயந்தரம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு வந்து நாங்கள் அதை வந்து சாப்பிட்டுக்குவோம். அவனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சாப்பாடு நாங்கள் வந்து வச்சுக்குவோம். அதனால குஞ்சாலுக்கு வந்து குக்கர் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாரு. அதனால இப்போ எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிற சாப்பாடு தான் எடுத்து ஊட்டணும். உப்பு எடுத்துட்டு நான் முதல்ல எல்லாம் உதறி விட்டுருவேன். அப்படி உதறக்கூடாதான், நம்ம வாழ்க்கையே அப்படி உதறி போயிருன்னு சொல்லி என் கூட வேலை பார்த்த அக்காலாம் சொன்னாங்க. அதனால உப்பு எடுத்தாவே இப்போ தண்ணிக்குள்ள கையை விட்டுறது தான். அந்த தண்ணிக்குள்ள உப்பு எப்படி கரையுதோ அது மாதிரி நம்ம கஷ்டமும் கரையுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னாச்சும் நம்ம கஷ்டம் கரையட்டோன்னு நான் தண்ணிக்குள்ள கையை விட்டு கரைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒன்றும் இல்லை. என்ன நினைச்சேன்,
யோஜிமா, யோஜி குட்டி இங்க வாங்க. அப்பாட்ட சொல்லி டவுசரை போடுங்க. யோஜித்து அப்பாட்ட எடுத்து டவுசரை கொண்டு போய் கொடுத்து டவுசர் போடுங்க. என்னங்கம்மா என்னங்கம்மா போட குறுப்பாளே. இது அருவாமனையில் எப்படி இருக்கு? ம் ம் என்னடி இது? பால். என்னது இது? கொண்டா. பாலெல்லாம் கீழே கொட்டி போச்சு. குடுடா. சரி அம்மா சொல்ல மாட்டேன் அப்படி. கொண்டா. சாரி குடியா. குட் பை. கிளாப் பண்ணிக்கங்க. நின்று கிளாப் பண்ணிக்க. யோஜி எந்திரிச்சு நட. போய் செருப்பு போடு. ஓடு சாமி. ஓடுமா. செருப்பு போடுங்க. ஓடுங்க. அண்ணா பள்ளிக்கூடம் போய்க்கிறேன். எந்திரி. யோஜி குட்டி எந்திரி போலானே. எந்திரிமா. பால் வாடி கிளம்புடானா சவுடால பாருங்க. எந்திரிச்சு கிளம்பு. வா போலாம். பாய். எந்திரிச்சு கிளம்பிட்டு பாய் சொல்லுவா. உடியா. குட் பை. வாங்க. வாமா. கீழே விழுந்துடாதடா. அம்மா குளிக்கதான் வச்சிருக்கேன். வா. ஹாய் சொல்லு இங்க அம்மாக்கு. வா யோஜி. அம்மா புடி. ஐயோ புடிச்சிட்டான்டா. வா. செல்ல எடுத்தா உனக்கு சிரிப்பு வந்துடும். குடிடா போலான்டா. என்னடா இங்கன வந்தாட உனக்கு தண்ணி தாக எடுத்துக்குச்சு. ஆமா. ஐயோ வந்துட்டான்டா. தூக்கு. பாடியா. தூக்குடியா. அவ்வளோதான். கீழே வச்சுக்க. வெயிட் எடுக்குதா?
இப்போ தூக்கு இப்போ தூக்கு இப்போ தூக்குடி அப்படியா அப்படி இங்கிட்டு இங்கிட்டு இங்கே போகணும் தூக்கு பாட்டை பக்கத்தில் போட்டு தூக்கு 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 நட 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 இன்னைக்கு நானும் இவனும் வெள்ளனா கிளம்பி பால்வாடி போனனால தான் பால்வாடியே லீவு இன்னைக்கு. பால்வாடி இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்புன்றனால லீவ் விட்டாங்க. இன்னைக்கு தான் இருந்திருந்து வெள்ளனா போனோம். ஏண்டா மோனே எங்க சிரி பால் டப்பா எடுத்துரு சிரி சிரிச்சு காமிச்சிரு சிரி சிரி தார்னி ஹாய் சொல்ல. இன்ன வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருந்தாளுங்க. இப்போ தான் போகிறாளுங்க. நான் தச்ச ஜாக்கெட்டுக்கெலாம் கொக்கி வச்சிட்ருக்கேன். தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிக்கவங்களாட்டியே வச்சாதான். நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மீனா அடிக்கிற வெயிலுக்கு ஓட்டு வீடு மோல்டிங் வீட்லேயே இருக்க முடியல, நீ தகர வீட்டில் இருக்க ரொம்ப வேறவே இருக்குது, தம்பியை வச்சுட்டு இருக்க முடியாது, அதனால தென்னை மட்டை ஓட்டின அந்த தகரத்துக்கு மேலே போடு மீனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால மாமா வாடகைக்கு போயிட்டு வரும்போது பச்சை கிடைக்கல, அதனால இப்போதைக்கு இதை போடலாம் அப்படின்ட்டு காஞ்சதை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. வெயில் இறங்கினதுக்கப்புறமா ஒரு 5:30 5:45 போல் நாங்கள் வந்து இந்த சீட்டில் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.